நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மினி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்துடும். கவிமகன் யூடியூப் சேனல் உறவுகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாம் பதயே நமோ நமः. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. கபட வேடம். மாரீச்சன் மாயமானாய் மாறிய பின்னர் ராவணன் அந்த ஆசிரமத்திற்கு பக்கத்தில் ஓரிடத்தில் ஒளிந்து கொண்டான். அங்கு நடப்பவற்றையெல்லாம் உன்னிப்பாக கவனித்து வந்தான். லக்ஷ்மணன் புறப்பட்டு சென்ற பின்னர் அங்கிருந்து வெளியே வந்தான். உடனே தன் மாயையால் தன் உருவத்தை மாற்றிக்கொண்டான். உடலில் காவி ஆடை, தலையில் பெரிய ஜடாமுடி, கையில் ஒரு குடை, கால்களில் பாதக்குரடுகள், இடக்கையில் கமண்டலம், அத்துடன் தண்டம். இத்தகைய தோற்றத்துடன் சீதையின் ஆசிரமத்தை நோக்கி வந்தார். மாய வடிவம் தாங்கி வரும் அந்த ராவணனைக் கண்டு ஜனஸ்தானத்தில் இருந்த மரங்கள் யாவும் நடுநடுங்கின. காற்று கூட பயத்தால் அசையவில்லை. கோதாவரி நதியும் இரைச்சலின்றி மெல்ல ஓடியது. அவள் அவ்வளவு பேரழகு. அவளுடைய பேரழகு அவனை அவ்வாறு மயக்கியது. சூர்ப்பனகை கூறிய அனைத்தும் முற்றிலும் உண்மை என்று கருதினான். அவளுடைய அழகான உதடுகளும், முத்து போன்ற பல் வரிசையும், செந்தாமரை மலர் போன்ற கண்களும், முழு நிலவை போன்ற வட்ட முகமும், மெல்லிய இடையும், எடுப்பான மூக்கும், மஞ்சள் நிற தேகமும், சுருண்ட கூந்தலும், வில்லன வளைந்த புருவங்களும் அவனை சொக்க வைத்தன. வனதேவதை போல் அவன் கண்களுக்கு காட்சியளித்தாள். கண்களில் மிரட்சி தெரிய, மருண்ட பார்வையுடன் கண்ணீர் சொரிய அவள் நின்று கொண்டிருப்பதை கண்ட பின்னும் அவன் நெஞ்சில் கொஞ்சமும் இரக்கமுண்டாகவில்லை. அப்படியே மெய் மறந்தவனாய் சற்று நேரம் அசையாமல் நின்றான். தன்னை மறந்து போன ராவணன் சுயநனவுக்கு வந்தவனாய் காமதேவனுக்கு ஆட்பட்டு கெட்ட எண்ணத்துடன் அவள் அருகில் சென்றான். அவள் உடல் அழகை ரசித்தபடி, அதே சமயம் தான் கொண்ட சந்நியாசி வேடத்திற்கு ஏற்றாற்போல் வேத வாக்கியங்களை உச்சரித்தபடி நின்றான். இருப்பினும் மனம் மட்டும், ஆஹா, இந்த சீதை எத்தனை அழகு வாய்ந்தவள், இந்த சீதை எத்தனை பேரழகு வாய்ந்தவள், இதுவரை என் கண்களுக்கு புலப்படாமல் போய்விட்டாளே, திருமகளே இந்த வடிவம் தாங்கி வந்திருப்பாளோ என்று எண்ணியது. சோக வயப்பட்டவளாய் உட்கார்ந்து கொண்டிருக்கும் அவளிடம் மோக வயப்பட்டவனாய் பேசத் தொடங்கினான். தன் சந்நியாசி கோலத்திற்கு சற்றும் பொருத்தமில்லாத வார்த்தைகளை கையாளத் தொடங்கினான். அவன், அம்மா, உருக்கி ஓடவிட்ட மாற்றுக்குறையாத தங்கம் போல் பிரகாசிக்கின்றீர்கள். திருமகள் போல் அழகுடன் காணப்படுகிறீர்கள். தாங்கள் யார்? எதற்காக இந்த காட்டிற்கு தனியாக வந்திருக்கிறீர்கள்? கொடிய விலங்குகள் உலாவும் இந்த காட்டில் எப்படி வசிக்கிறீர்கள்? போதாக்குறைக்கு அரக்கர்களின் தொல்லை வேறு அதிகமாயிருக்குமே. உங்களை போன்ற அழகுடைய பெண்கள் இக்காட்டில் வசிப்பது தகாதது என்று சொன்னான். அவன் சொன்னது எதுவும் சீதையின் காதுகளில் ஏறவே இல்லை. தன் கணவனின் நிலை என்னவாயிற்றோ என்ற கவலையே அவள் உள்ளத்தை அரித்து கொண்டிருந்தது. இருப்பினும் வீட்டிற்கு வந்த அதிதியை பூஜிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவனை வரவேற்றாள். ஆசனம் கொடுத்து அமரச் செய்தாள். கால்களை கழுவிக்கொள்ள தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாள். காய், கனி, கிழங்குகளை கொடுத்து உண்ணும்படி கூறினாள். அதே சமயம் தன் கணவனும் லக்ஷ்மணனும் திரும்புகின்றனரா என்று பயத்துடன் அடிக்கடி பார்த்து கொண்டிருந்தாள். அவர்கள் வரவில்லை, வரவே இல்லை. ஆனால் கபடனான ராவணனின் எண்ணமோ வேறு விதமாய் இருந்தது. ராம லக்ஷ்மணர்கள் இங்கு வருவதற்குள் எப்படியாவது இவளை தூக்கி கொண்டு சென்றுவிட வேண்டும் என்று எண்ணமிட்டபடி இருந்தான். இவ்வாறு இருவரும் மாறுபட்ட எண்ணத்தில் இருக்கும் பொழுது சீதை சந்நியாசியின் கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டுமே என்ற சுயநினைவிற்கு வந்தாள்.
தன் மனத்தை தேற்றிக்கொண்டு அவனை பார்த்து பேசத் தொடங்கினான். சுவாமி, ராஜ ரிஷியான ஜனக மன்னரின் மகள் நான். என் பெயர் சீதை. என்னை தசரத சக்கரவர்த்தியின் மூத்த குமாரனான ராமர் மணந்து கொண்டார். சிற்றன்னையின் வரத்தினால் தந்தையை சத்திய வந்தனாக்குவதற்காக அவர் காட்டிற்கு வந்தார். அவருடன் நானும் அவர் தம்பி லக்ஷ்மணனும் வந்தோம். தண்டகாரண்யத்தில் தற்போது வசித்து வருகிறோம். புலன்களை அடக்கி காய் கனிகளை உண்டு தவக்கோலத்துடன் இங்கு வாழ்கிறோம். எங்கள் ஆசிரமம் மிகவும் புனிதமானது. எனவே தாங்கள் இங்கு தங்கி சற்று இளைப்பாருங்கள். இன்னும் சற்று நேரத்தில் என் கணவரும் அவருடைய தம்பியும் இங்கு வந்து விடுவார்கள். அவர்கள் தங்களுக்கு தேவையான காய் கனி வகைகளை கொண்டு வந்து தருவார்கள். அதுவரை தாங்கள் சற்று தாமதியுங்கள். என்னை பற்றி அறிந்து கொண்ட தாங்கள் உங்களை பற்றி ஒன்றுமே சொல்லவில்லையே. தாங்கள் யார்? எந்த குலத்தைச் சேர்ந்தவர்? எங்கெல்லாம் வாசம் செய்கின்றீர்? அதனை விவரமாக தெரிவிக்க வேண்டும் என்றார். கள்ளம் கபடமில்லாமல் ஒரு குழந்தையைப் போல் சீதை பேசிய வார்த்தைகள் ராவணனுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்தன. அதே சமயம் தன்னை பற்றி சொல்லிக்கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்காக அவன் மிகவும் அகமகிழ்ந்தான். நான் சந்நியாசி வேடத்தில் வந்திருக்கிறோம் என்பதையும் மறந்து தன்னை பற்றிய யாவற்றையும் சொல்லத் தொடங்கினான். அவன், சீதையே, நான் இலங்கை நாட்டின் மன்னன், அரக்கர்களின் தலைவன். என் பெயர் ராவணன். என் பெயரை கேட்டாலே உலக உயிர்கள் யாவும் நடுநடுங்கிவிடும். உலகிலுள்ள அழகிய பெண்களையெல்லாம் எடுத்து வந்து என் மனைவியாக அந்தப்புறத்தில் வைத்திருக்கிறேன். உன்னை கண்ட பின்னர் அவர்கள் மேல் எனக்கிருந்த ஆசை போய்விட்டது. எனவே இன்று முதல் நீ என் மனைவியாக இரு. அவர்களுக்கெல்லாம் தலைவியாயிருந்து என்னை சந்தோஷப்படுத்து. கடலுக்கு நடுவில் திரிகூடம் என்று மலை ஒன்று உள்ளது. அம்மலையில் என்னுடைய இலங்கை நகரம் அமைந்துள்ளது. அது மயனால் உண்டாக்கப்பட்டது. அங்குள்ள அழகிய சோலைகளிலும் நந்தவனங்களிலும் உன் இஷ்டப்படி சுற்றித் திரியலாம். எனக்கு மனைவியாகிவிட்டால் உயர்ந்த அணிகலன்களையும் ஆடைகளையும் அணிந்து கொண்டு நீ மகிழ்ச்சியுடன் வாழலாம். உனக்கு பணிவிடை செய்ய 5000 பணிப்பெண்களை நியமிக்கிறேன் என்று சொன்னான். இந்த வார்த்தையை கேட்டு சீதை திடுக்கிட்டாள். அடாத கோபம் கொண்டாள். பாம்பு போல சீறினாள். துஷ்டா, யாரை பார்த்து என்ன வார்த்தை சொன்னாய்? மூடனே, நான் மற்றொருவரின் மனைவி என்பதை மறந்துவிட்டாயா? வீரமும் பராக்கிரமும் பொருந்திய வெற்றி வீரரான ஸ்ரீராமரின் மனைவி நான். என்னை விரும்புவது என்பது கூர்மையான ஊசி முனையால் கண்களை சொரிந்து கொள்வதற்கு ஒப்பானது. உலகங்களை போற்றி புகழும் ராமரெங்கே? நீ எங்கே? இனியும் அடாத வார்த்தைகளை பேசாதே என்று சொன்னாள். இவ்வாறு சொன்னாலும் கொடியவனான ராவணனின் இந்த வார்த்தைகளை கேட்க நேர்ந்ததே என்று பயந்து காதுகளை பொத்திக் கொண்டாள். இத்தகைய நேரத்தில் தன் கணவன் அருகில் இல்லையே என்று நடுங்கினாள். அவரை மானின் பின்னால் அனுப்பிவிட்டோமே என்று துணுக்குற்றாள். அவர் வருகிறாரா என்று பார்த்தாள். காற்றில் அலைப்புண்ட வாளை போல துடித்தாள். அவள் நடுக்கத்தை கண்ட ராவணன் மகிழ்ந்தான். தன்னை கண்டுதான் நடுங்குகிறாள் என்று எண்ணினான். அவளை மேலும் பயமுறுத்தினால் தனக்கு வசப்படுவாள் என்று கருதினான். எனவே, மின்னலை போன்ற அழகிய இடையை உடையவளே, குபேரனின் தம்பி நான். ஆனால் அவனையே போரில் தோற்கடித்திருக்கிறேன். அவன் பயந்து இலங்கையை என்னிடம் விட்டுவிட்டு ஓடிவிட்டான். இப்பொழுது கைலை மலையில் வாழ்கிறான். நான் விண்ணில் பறப்பேன். நினைத்த இடத்திற்கு செல்லும் வல்லமையும் எனக்குண்டு. காற்றும் என் எதிரில் அதன் விருப்பத்திற்கு ஏற்ப வீச முடியாது. கைலை மலையை கைகளால் பெயர்த்த வல்லமையும் எனக்குண்டு. நீண்ட ஆயுளவுடைய நான் எங்கே? சாதாரண மனித பிறவியான ராமன் எங்கே? இனியும் என் முன் அவனை பெருமைப்படுத்தி பேசாதே. போரில் என் சுண்டு விரலுக்கு கூட அவன் ஈடாக மாட்டான். உன் அதிர்ஷ்டத்தால் என் கண்ணில் பட்டிருக்கிறாய். என்னுடன் வந்து சுகமாயிரு, சுகப்படுத்துகிறேன் என்றார். மீண்டும் ராவணன் கொடிய வார்த்தைகளை பேசவும் சீதைக்கு ஆத்திரம் தாழவில்லை.
அவள் அவனை பார்த்து, சி, மதிகெட்டவனே, பிறர் மனைவியை விரும்பும் கொடியவன் என்று உன்னை புரிந்து கொண்டேன். நீ கொண்டிருக்கும் கோலத்திற்கு ஏற்ற வார்த்தைகளை பேசு. இந்த லட்சணத்தில் குபேரனின் தம்பி என்று வேறு பெருமை பேசிக்கொள்கிறாய். குபேரன் உத்தமன். அவனுக்கு தம்பியாக பிறந்த நீ உன்னுடைய தீய நடத்தையால் அழியப் போகிறாய் என்றார். இதை கேட்டு ராவணன் ஆத்திரம் அடைந்தான். புருவங்களை நெரித்தான். இனியும் இவரிடம் பேசிக்கொண்டிருப்பதில் பயன் இல்லை என்று கருதினான். ராம லக்ஷ்மணர்கள் வருவதற்குள் அவளை பலாத்காரமாய் கொண்டு சென்றுவிட வேண்டும் என்று கருதினான். எனவே அவன், பெண்ணே, என் பெருமையை உணராமல் என்னை நிந்தித்து பேசுகின்றாய். உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்று கருதுகிறேன். அதனால்தான் நான் வழிய வந்து அழைத்தாலும் என்னை மறுக்கின்றாய். நான் ஆகாயத்தில் நின்றபடி பூமியை தூக்குவேன், கடலை குடிப்பேன், யமனை வெல்வேன், சூரியனை தடுப்பேன், நினைத்த வடிவங்களை எடுப்பேன். இதோ பார் என்று சொல்லி தன் உண்மையான உருவத்துடன் நின்றான். அவனுடைய அரக்க வடிவத்தைக் கண்டு சீதை நடுநடுங்கினாள். 10 தலைகளோடும் 20 கைகளோடும் காணப்பட்ட அவன் வில் அம்புகளை ஏந்தி இருந்தான். 20 கண்களும் சிவந்து இருந்தன. யமனைப் போன்ற தோற்றமுடையவனாய் ஆடாமல் அசையாமல் நின்றான். அவன் கொடுமைக்கு மேலும் கொடுமை சேர்ப்பது போல் சிவந்த நிற ஆடையை அணிந்திருந்தான். அந்த நிலையில் அவனுடைய காம வேகம் அதிகமாயிற்று. எனவே ரூப சௌந்தரியத்துடன் காணப்படும் சீதையையே வெறித்து பார்த்தான். பின்னர் அவளிடம் கெஞ்சுவது போல், பெண்ணே, நான் உனக்கு தகுந்த புருஷன், என்னை ஏற்றுக்கொள், நாம் நீண்ட காலம் சந்தோஷமாய் வாழலாம், நான் உன் இஷ்டப்படி நடப்பேன் என்று கனிவுடன் சொன்னான். இதை சொல்லிவிட்டு இனியும் தாமதிக்க விரும்பாமல் விரைந்து செயல்பட்டான். இடக்கையால் சீதையின் தலை மயிரையும் வலக்கையால் தொடைகளையும் சேர்த்து பிடித்து தூக்கினான். பெரிய மழையைப் போன்ற அந்த அரக்கனின் கொடிய செயலைக் கண்டு வன தேவதைகள் பயம் கொண்டு ஓடிவிட்டன. கோவேரி கழுதைகள் பூட்டப்பட்ட அவனுடைய மாயத்தேர் ஆசிரமத்தின் வாசலில் தானே வந்து நின்றது. கொடிய வார்த்தைகளால் பயமுறுத்தியபடியே அவளை தூக்கி வந்து தேரில் போட்டான். அவளையான அவள் கொடிய ராவணனின் முன்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. துயரம் தாங்காமல் கதறினாள். தேம்பி தேம்பி அழுதாள், புலம்பினாள். ஐயோ ராமா, ராமா என்று அலறினாள். தேரில் விழுந்து புரண்டாள். எழுந்து நின்று கத்தினாள். இந்த நேரத்தில் ராவணனும் தேரில் ஏறிக்கொண்டான். தேர் ஆகாய மார்க்கமாக புறப்பட்டது. தேர் மேலே எழும்பும் பொழுதே சீதை மனம் கலங்கி புலம்பத் தொடங்கினாள். ராமா, லக்ஷ்மணா, கொடியவன் ஒருவன் என்னை பலவந்தமாக தூக்கிச் செல்கின்றானே, இது உங்களுக்கு தெரியவில்லையா? இந்த கொடிய பாவிக்கு உரிய தண்டனை கொடுங்கள், விரைந்து வாருங்கள். இந்த செய்தியை உங்களுக்கு சொல்வார் இல்லையா? தண்டகாரண்யத்து பறவைகளே, தண்டகாரண்யத்து விலங்குகளே, தண்டகாரண்யத்து மரங்களே, நீங்களாவது சொல்லுங்கள். கொடியவன் ராவணன் என்னை எடுத்து போகிறான் என்று ராமரிடம் சொல்லுங்கள் என்று கதறினாள். தன்னுடைய சிரமப்பரிகாரத்தின் பொருட்டு ஜடாயு அப்பொழுது மரம் ஒன்றில் தூங்கிக் கொண்டிருந்தார். சீதையின் அலறலை கேட்டு அவள் கண் விழித்து பார்த்தார். அப்பொழுது ராவணன் சீதையை கொண்டு தேரில் செல்வதை கண்டார். அவர் மரத்தில் இருந்தபடியே ஆகாய மார்க்கமாக செல்லும் ராவணனிடம், ராவணா, என் பெயர் ஜடாயு, நான் கழுகுகளின் வேந்தன், வயதில் மூத்தவன், எனக்கு 60,000 வயதாகிறது. என்னுடைய அறிவுரையை கேள். ராமன் தர்மவான், பேராற்றல் பொருந்தியவன். அவனுடைய மனைவியை தூக்கிச் செல்வது முறையற்றது. அவளை விட்டுவிடு. இலங்கை மன்னனான நீயே தர்மத்தை கைவிட்டுவிட்டு நடக்கலாமா? உன்னை மக்கள் அற்பன் என்று எண்ண மாட்டார்களா? எனவே தர்மத்தை அனுஷ்டித்து அவளை விட்டுவிடு. தீய வழியில் செல்லாதே. அதை என்னால் அனுமதிக்க முடியாது. மீறினால் உன்னுடன் போரிடும் அவசியம் எனக்கு ஏற்படும் என்று கூறினார். ஜடாயுவின் இந்த நியாயமான வார்த்தைகளை ராவணன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை ஓர் அற்ப ஜந்துவை பார்ப்பது போல் பார்த்தான். அவர் மேல் அடாத கோபம் கொண்டான். அவனுடைய 20 கண்களும் நெருப்பு போல ஜொலித்தன. இருப்பினும் பதில் ஒன்றும் சொல்லாமல் அவன் செல்ல ஆரம்பித்தான். இதை கண்ட ஜடாயு அவன் மேல் பாய்ந்து சென்றார். தனது மூக்காலும் கால் நகங்களாலும் தாக்கத் தொடங்கினார். ராவணன் விடவில்லை. அவர் மேல் அம்பு மலையை பொழியத் தொடங்கினான். அந்த பானங்களை கொஞ்சமும் லட்சியம் செய்யாமல் ஜடாயு அவனை குத்தி காயப்படுத்தினார்.
ராவணன் இதனால் கோபம் கொண்டான். வில்லில் அம்பை வைத்து 10 பாணங்களை அவர் மேல் ஒரே அடியாக அடித்தான். இதை கண்டு அழுது புலம்பியபடி சீதை தேரில் உட்கார்ந்திருந்தாள். அந்த 10 பாணங்களையும் ஜடாயு தன் இறக்கைகளால் அடித்து உதறி தள்ளினார். பின்னர் தன்னுடைய மூக்கால் ராவணனின் முதுகை கிழித்தார். இதனால் கோபம் கொண்ட அவன் ஒரு கையால் சீதையின் தலை முடியை பற்றி கொண்டான். வேறொரு கையால் ஜடாயுவை ஒரே அறையாக அறைந்தான். தடுமாறிப்போன ஜடாயு விடாமல் மீண்டும் பறந்து அவனுடைய 10 கைகளை கொத்தி குதறிவிட்டார். பிற கைகளை ஒடித்து கீழே போட்டார். ஆனால் அடுத்த நொடியே அவை யாவும் முளைத்தன. பின்னர் அந்த கொடிய அரக்கன் சீதையை விட்டுவிட்டு ஜடாயுவை முட்டியால் குத்தினான். கால்களால் உதைத்தான். ஜடாயுவும் விடவில்லை. தன் வலிமை மிக்க கரங்களால் உதைத்து அவனுடைய மாயத்தேரை முறித்தார். கோவேரி கழுதுகளையும் கீழே விழும்படி செய்தார். வில் அம்புகளை முறித்து போட்டார். இதனால் ஆத்திரமடைந்த ராவணன் தன்னுடைய வாளை எடுத்துக்கொண்டான். ஜடாயுவும் ராவணனும் கோரமாக போரிட்டனர். போரின் முடிவில் தந்திரமாக ராவணன் முதலில் ஜடாயுவின் இறக்கைகளை வெட்டினான். பின்னர் சிறகுகளையும் கால்களையும் துண்டித்தான். ஜடாயு கதறிக்கொண்டே குற்றுயிரும் குலையுயிருமாய் பூமியில் விழுந்தார். அணைந்த காட்டுத்தீயை போல் அந்த மாவீரன் கீழே விழுந்ததைக் கண்டு சீதை சொல்லொணாத துன்பமடைந்தாள். தன்னுடைய உறவினர் மாண்டு போனது போல் கதறினாள். தன்னை காக்க வந்தவருக்கு இந்த கதி ஏற்பட்டு விட்டதே என்று துடித்தாள். ரத்தம் பெருக கீழே விழுந்து கிடக்கும் ஜடாயுவை காண தேரிலிருந்து சீதை கீழே குதித்தாள். ஓடிச் சென்று அவரை கட்டி பிடித்து கொண்டு அழுதாள். ராமா ராமா என்று கூவி கதறினாள். ஜடாயு காயம்பட்டு விழுந்ததைக் கண்டு ராவணன் மகிழ்ச்சியடைந்தான். பின்னர் அவனும் தேரிலிருந்து கீழே குதித்து சீதையின் அருகில் வந்தான். அவளை அப்படியே தலைமயிரை பிடித்து இழுத்தான். கதற கதற அவளை இழுத்துச் சென்று தேரில் தள்ளினான். பின்னர் தேரை செப்பம் செய்து கொண்டு ஆகாய மார்க்கமாக புறப்பட்டான். இவ்வாறு கொடியவன் ராவணன் சீதையை துன்பப்படுத்துவதைக் கண்டு மரங்கள் கூட நடுங்கின. அவனுக்கு பயந்து கொண்டு காற்று கூட வீசவில்லை. பறவைகள் தங்கள் கூடுகளில் ஒடுங்கின. விலங்குகள் புதர்களில் மறைந்தன. ராவணன் தேரில் சென்று கொண்டிருந்த போது அவள் தலையில் இருந்த மலர்கள் கீழே உதிர்ந்தன. அவள் காலில் அணிந்திருந்த சிலம்புகள் அருந்து பூமியில் விழுந்தன. இவற்றை ராவணன் கவனிக்கவில்லை. ராமா லக்ஷ்மணா என்று அவள் அலறி துடித்தபடியே இருந்தாள். அப்பொழுது அரசர்களுக்கு நேரப்போகும் கோர முடிவை தெரிவிக்கும் அபசகுணங்கள் பல தோன்றத் தொடங்கின. நட்சத்திரங்கள் போல் எரிக்கொல்லிகள் விழுந்தன. விலங்குகள் அலறின. நரிகள் ஊளையிட்டன. பறவைகள் பயங்கரமாய் சப்தித்தன. சீதை ஆகாயத்தில் சென்றபடியே ராம லக்ஷ்மணர்கள் எங்கேனும் தென்படுகின்றனரா என்று 4 பக்கங்களிலும் சுற்றி சுற்றி பார்த்தாள். அவர்கள் அவள் கண்களுக்கு தென்படவே இல்லை. இதனால் பயமும் நடுக்கமும் அடைந்த அவள் ராவணனை பார்த்து கோபத்துடன் பேசத் தொடங்கினாள். அடே கொடியவனே, ராம லக்ஷ்மணர்கள் இல்லாத சமயம் பார்த்து என்னை திருட்டுத்தனமாக எடுத்துக்கொண்டு போகின்றாயா? நீ ஒரு வீரனா? உனக்கு வெட்கமில்லையா? நீ எல்லாம் ஒரு அரசனா? கெட்ட நடத்தை உடைய நீ ஏன் வீண் பெருமை பேசிக்கொள்கிறாய்? என் மாமனாரின் நண்பரான ஜடாயு என்னை காப்பாற்ற முயன்றார். உன்னால் படுகாயப்படுத்தப்பட்டார். பிறன் மனைவியை திருட்டுத்தனமாக எடுத்துச் செல்வது தவறு என்பதை நீ உணரவில்லையா? இந்த கொடிய செயலை செய்ய உனக்கு எப்படி மனம் வந்தது? தீய செயலை அடுக்கடுக்காய் செய்யும் நீ ஏன் பெருமை பீற்றிக் கொள்கிறாய்? என் கணவரிடம் இருந்து என்னை பிரித்து இழுத்துச் செல்கிறாய். இனி நான் உயிருடன் இருக்கப் போவதில்லை. உன் கண் முன்னாலேயே உயிரை விட்டுவிடப் போகிறேன் என்று சொன்னாள். ஆகாய தேரில் அவள் சொன்ன எந்த சொற்களும் ராவணன் காதுகளில் விழவில்லை. தன்னை காப்பாற்ற வந்த ஜடாயுவும் விழுந்தபின் அவள் வேறு வழியில்லாமல் துடித்து புலம்பியபடியே சென்றாள். ஆகாயத்தில் தேர் சென்று கொண்டிருந்த போது ஒரு மலையில் 5 வானர வீரர்கள் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருப்பதை பார்த்தாள். உடனே தான் அணிந்திருந்த நகைகளில் சிலவற்றை கலற்றினாள். தான் உடுத்தியிருந்த உடையை கிழித்தாள். கிழித்து எடுத்து துணியில் அந்த அணிகலன்களை வைத்து முடிபோட்டு அதை கீழே போட்டாள். தனக்கு நேர்ந்த துன்பத்தை உணர்ந்து கொண்டு இதனை ராமரிடம் அவர்கள் தெரிவிக்கக்கூடும் என்ற நம்பிக்கையில் அதனை அவர்களுக்கு அருகில் போட்டாள். இவ்வாறு அவள் துணி முடிப்பை கீழே போட்டதை ராவணன் கவனிக்கவில்லை. ஆனால் மஞ்சள் நிறமுள்ள கண்களை உடைய அந்த வானர வீரர்கள் கவனித்து விட்டனர். சீதை கதறிக்கொண்டு போவதையும் பார்த்தனர்.
அந்த துணிமுடிப்பை எடுத்து பத்திரப்படுத்தி வைத்து கொண்டனர். பம்பை ஏரியின் கரையை கடக்கும் வரை ராவணன் தன்னை ராம லக்ஷ்மணர்கள் தொடர்ந்து வருகின்றனரா என்று பயத்துடன் திரும்பி திரும்பி பார்த்தபடி சென்றான். பின்னர் பயம் நீங்கியவனாய் அதிக வேகமாய் செல்லத் தொடங்கினான். காடுகளையும் மலைகளையும் ஆறுகளையும் கடந்து தேர் சென்றது. சமுத்திரத்தின் மேல் தேர் பறக்கத் தொடங்கியது. சீதை இனிமேல் தன்னை காப்பாற்ற யாரும் வரமாட்டார்கள் என்று அறிந்து பயம் கொண்டாள். தேரின் விளிம்பு வரை சென்று புரண்டு அழுதாள். அவள் சமுத்திரத்தில் குதித்து தற்கொலை செய்து கொள்வாளோ என்று பயம் கொண்ட ராவணன் தன்னுடைய ஒரு கையால் அவள் மயரை பற்றி கொண்டான். துன்பம் தாங்காமல் அவள் கதறி அழத் தொடங்கினாள். ராவணன் அதை பற்றியெல்லாம் சிறிதும் லட்சியம் செய்யாமல் தொடர்ந்து பயணம் செய்தான். தனக்கு மேல் ராவணன் பறந்து செல்கிறான் என்பதை அறிந்து சமுத்திரராஜன் கூட தன் அலைகளை சுருக்கி கொண்டான். சமுத்திரத்தில் இருந்த திமிங்கலம் போன்ற கொடிய ஜந்துக்களும் மற்ற நீர்வாழ் இடங்களும் வெளியில் தலைகாட்டாமல் கடல் அடியில் போய் ஒளிந்து கொண்டன. வான்முகில் வளாது பெய்க, மலை வளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாதுயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் படிப்பதால் அனுதினமும் கேட்பதால் மனதிலும் செயலிலும் அமைதி உண்டாகும். இப்பூவுலக வாழ்வில் நிறைவு உண்டாகும். 7 தலைமுறைக்கும் மங்களம் உண்டாகும். ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் ஸ்ரத்தா பக்தியோடு இடைவிடாது சிந்திப்பவர்கள் பூரண சுகம் உடையவராக நோயற்ற தேகத்தோடு நன்மையையே அனுபவிப்பர். இறைவனின் அருளால் சிறு துன்பங்கள் கூட இல்லாமல் இன்பமுடையவராக வாழ்வர். மேலும் ஆயுள் விருத்தி அடைவார்கள். தன லாபம் பெறுவார்கள். பிரிந்த குடும்பம் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். அவர்கள் இல்லங்களில் சுப காரியங்கள் நிகழும். அவர்கள் இல்லத்தில் தானிய விருத்தி அடையும். பில்லி சூன்யம் வேரோடு அழியும். தீரா கடன் தீரும். உறவுகள் பலப்படும். புதிய புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவர். எடுத்த காரியங்களெல்லாம் ஜெயம் உண்டாகும். யம பயம் நீங்கும். பேய் பிசாசு போன்ற அச்சம் நீங்கும். அசுர சக்திகள் துஷ்ட சக்திகள் உங்கள் பார்வையில் நாசமாகும். எதிரிகள் மற்றும் பகைவர்கள் தெரித்து ஓடுவார்கள். எங்கெல்லாம் இராமாயண சப்தம் ஒலிக்கின்றதோ, எங்கெல்லாம் ஸ்ரீமத் இராமாயண சப்தம் ஒலிக்கின்றதோ அங்கெல்லாம் மேகங்கள் உரிய காலத்தில் மழையை பொழியும். பூமி அதிக விளைச்சல் கண்டு செழித்து வளரும். பஞ்சம் பட்டினி இல்லாமல் இவ்வுலகம் செழிக்கும். மக்களுக்கு நலம் பெருகும். இம்மண்ணை ஆளும் அரசர்கள் அறவழியில் ஆட்சி நடத்துவார்கள். அதர்மமாய் ஆட்சி நடத்தினால் புகழை இழப்பார்கள். எக்காலத்திலும் பிராணிகளுக்கும் கற்றறிந்தவர்களுக்கும் நன்மையே உண்டாகும். கெட்டவர்கள் அனைவரும் நல்லவர்கள் ஆவார்கள். நல்ல உள்ளம் படைத்த பெரியோர்களும் சான்றோர்களும் அமைதியையும் ஆனந்தத்தையும் பெறுவார்கள். மனம் உருகி வேண்டுவதும் அவர்களுக்கு வேண்டியதும் கிடைக்கும். சுபகாரியம் நிகழும். மக்கட்பேறு அடைவர். வம்பு வழக்குகளில் பிரம்மாண்டமான வெற்றி கிட்டும். வாழ்வின் நிறைவில் பேரின்ப பேரளிக்கும் மோட்சம் கிட்டும். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். பாரதி சொன்ன மாதிரி 8 திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட்ஸ் பண்ணணும். நன்றி, வணக்கம். வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மணி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்.